ஓகே சாம்சங் M35 5G. ஸோ இந்த அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் உங்களுக்கு 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 15,000 ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கார்டு ஆஃபரில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 13,750 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தா கிடைக்கும். அந்த ப்ரைஸுக்கு சாம்சங்கோட M35 5G வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே பார்க்கலாம். இதான் இந்த M35 5G வர பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள உங்களுக்கு மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. Type-C to Type-C சார்ஜர் கேபிள் வந்து இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சிம் பின் வந்து இருக்கு. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு வந்து பாக்ஸோட சார்ஜர் வந்து வராது, நம்ம தனியாக வாங்கிக்கணும். ஓகே டிசைன் பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் உங்களுக்கு வந்து இப்போ செக் பேட்டர்ன் போட்ட மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்லாவே இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் பில் தான். ஃபர்ஸ்ட் டைம் டிவைஸ் கையில் எடுக்கும்போது நம்மளால வெயிட் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 222 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 9.1 mm திக்னஸ் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் உங்களுக்கு 3 கலர் ஆப்ஷன்ல வந்து இருக்கு. ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் இருக்கிற மாதிரி கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் பிளாக் மாதிரி வந்து இருக்கு. ஓவரால் டிசைன் பொறுத்து நல்லாவே இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ்ல இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங்கோல விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங்கோல விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த டிவைஸ்லையும் பார்க்க முடியாது. டிஸ்பிளேயோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.6 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 1000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல உங்களால வந்து போய் HDR கண்டென்ட்லாம் ப்ளே பண்ணிக்க முடியும். இது டிஸ்பிளே சென்டர்ல உங்களுக்கு சின்னதாக வந்து பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் சிமெட்ரிக் பஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து பெசல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு. டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. வெளியே அவுட்டோர்ல நம்ம டைரக்ட் சன்லைட்ல கூட டிஸ்பிளே நல்லா குவாலிட்டியாகவே இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது, சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ கீழே உங்களுக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் வந்து Type-C சார்ஜிங் போட்டது இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல நம்ம ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே உங்களுக்கு இயர்பீஸ்ல வந்து இருக்கு. இதன் டாப்ல உங்களுக்கு வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்ம சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஹைபிரிட் ஸ்டார்ட். ஸோ உங்களால் 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன்ல நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. ஸோ ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் கூட இருக்கு. தென் டால்பி அட்மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. பட் கிளாரிட்டி வைஸ்ல பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது பட்ஜெட் டிவைஸ் நம்மளால வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்கலாம், பட் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. அப்படி நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க இல்லை சாங்ஸ் கேட்குறீங்கன்றமோ சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Exynos 1380 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நியர்லி வந்து 6 lakhs மேலே வந்து கிடைக்குது. 3D Mark டெஸ்டர்ஸோட ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 99.1 ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. இது நம்ம கீக் பெஞ்சோட ரிசல்ட். இது நீங்கள் டே டு டே யூசேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக யூஸ் பண்ணணும், எந்த பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. நம்ம மல்டிபிள் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சின்ன சட்டர் வந்து பார்த்துருந்தோம். ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் ட்ராப், சின்ன ஒரு லேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நமக்கு வந்து பெரிய இஷ்யூ வந்து கிடையாது. கேமிங் பொறுத்த வரைக்கும் வேம்பர் சாமிங் கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பப்ஜியோட கேம் பிளே நல்லாவே இருந்துச்சு. முதல்ல இந்த டிவைஸ் நமக்கு வந்து இப்போ 80 to 20K அந்த பிரைஸ்ல ஆகிட்டு இருந்துச்சு. இன்னும் கூட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கலாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தா 14K தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரைஸுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் 1 UI 6.1 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணுது. சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 4 மேஜர் Android அப்டேட், தென் 5 years செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். இந்த டிவைஸ் செக்யூரிட்டி பேட்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ வந்து ஜூலை மந்த்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஓகே நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் அந்த மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் எதுவும் வரல. இப்போதைக்கு நம்ம ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மாதிரி தான் வந்திருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 UI நல்லாவே இருக்கும். ஸோ அனிமேஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற டிவைஸ் மாதிரி அனிமேஷன்லாம் வந்து கிடையாது. நல்ல ப்ராப்பரான அனிமேஷனாக இருக்கும். இதில் சாம்சங்கோட குட் லாக் மாடியில் அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா சாம்சங்கோட செக்யூர் ஃபோல்டர், சாம்சங்கோட வேலட் ஆப் வந்து இருக்கு. அதுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மாதிரி ஆட் பண்ணி பே பண்ணிக்க முடியும். கால் பண்ணிட்டு போது வாய்ஸ் ஃபோக்கஸ் அந்த ஃபீச்சர் வந்து இருக்கு. இமேஜில் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால வந்து மோஸ்ட் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதில் நமக்கு எந்த பிரச்சனை வந்து கிடையாது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் 1 UI சூப்பராகவே இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ 0 to 100 ஃபுல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இப்போ 2 hours கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஒன்ஸ் நீங்கள் 0 to 100 ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரத்துக்கு ஸ்கிரீன் டைம் வந்து கிடைக்குது. நான் வந்து ஒர்க் போகிறேன் இல்லை காலேஜ் ஆஃபீஸ், என்னால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சார்ஜ் பண்ண முடியும். மார்னிங் சார்ஜ் பண்ண அப்படின்னா திரும்பி நைட் தான் சார்ஜ் பண்ணுவேன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா ஷோராக வந்து கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனை வந்து கிடையாது. இல்லை என்ன ப்ராப்ளம் வந்து கேட்டிங்கன்னா சார்ஜர் உங்களுக்கு வந்து பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சாம்சங் 25 watt சார்ஜர் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1400 கிட்ட வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களால சாம்சங்கோட அஃபீஷியல் சார்ஜர் வாங்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா அதே வாங்கிக்கோங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கோஸ்டோட 36 watt கேன் சார்ஜ் இதை வந்து செக் பண்ணி பாருங்க. இதோட ப்ரைஸ் நமக்கு 700 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நமக்கு அந்த பிடி சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்கும். சாம்சங் 25 watt சார்ஜர் யூஸ் பண்ணீங்க அப்போ என்ன ஸ்பீடு கிடைக்குமோ அதே சேம் ஸ்பீடு இதுலேயும் வந்து கிடைக்கும். இது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டுருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.
பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் கவலையே பட தேவையில்லை, 7 மணி நேரத்துக்கு ஸ்கிரீன் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் 5G பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து 4G ஸ்விட்ச் ஆகுறது 5G மாற்றி ஸ்விட்ச் ஆகிற மாதிரி கிடையாது. எனக்கு 5G நல்லா ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் NFC வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.3 வந்துருக்கு, Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பெரிய பிரச்சனை வந்து இல்லை. நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் உங்களுக்கு 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, தென் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், தென் 5 மெகாபிக்சல் மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 30 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களுக்கு வந்து பார்த்தா 4K 30 FPS நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுல எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள் வந்து பாருங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பிரைமரி லென்ஸ் எடுத்த போட்டோஸ். அவுட்டோர் நல்ல லைட் கண்டிஷன் நல்ல பெட்டரான போட்டோஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இதுல உங்களுக்கு வந்து பார்த்தா போர்ட்ரேட் போட்டோஸ், தென் செல்ஃபி கேமராஸ் அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க, அதோட மேக்ரோட அவுட்புட் நல்லாவே இருக்கு. ஓகே, தென் லோ லைட் நைட் மோட்ல எடுத்த போட்டோஸ் இதெல்லாமே அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் நல்லாவே இருந்துச்சு. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டீசென்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக பிரைசிங் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டிவைஸ் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா சேல்லேருந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கம்மி பிரைஸ் வந்து பை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நல்ல பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து போய் இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக இதோட நிறைய பெட்டரான ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 15,000 கிட்ட செல் பண்ணுறாங்க. உங்களுக்கு கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி அப்படின்னா 13,750 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். 8+128 உங்களுக்கு வந்து 16,500 கிட்ட செல் பண்ணுறாங்க. ஸோ கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 15,249 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். 8+256 உங்களுக்கு வந்து 19,500 கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 18,249 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். ஃபைனலாக இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு நல்ல ஒரு சாம்சங் டிவைஸ் தான் வேணும், எனக்கு வேறு எந்த டிவைஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சாம்சங் M35 5G நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அதுவும் இந்த சேல் டைம் நல்ல கம்மி பிரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் பிரைஸ் நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த பிரைஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது நல்லா நிறைய பெட்டரான ஆப்ஷன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த டிவைஸ் தான் வேணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ், இதான் இந்த சாம்சங் M35 5G பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளை பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.